சுவாமி விவேகானந்தரின் வாழ்வும் வாக்கும். முதல் அத்தியாயம். கடவுளுடன் பேச முடியுமா? நரேந்திரன் என்ற அந்த இளைஞன் நாத்திகன் அல்ல, தெய்வ பக்தி உள்ளவன், ஆழ்ந்த ஆன்மீக உணர்வு கொண்டவன், ஆன்மீக சாத்திரங்களை கற்றறிந்தவன், யோக பயிற்சி, தியானம் என நாள் முழுவதும் அதே சிந்தனையில் செயலில் ஈடுபட்டு வருபவன். ஒரு நாள் மின்னல் வெட்டியது போல அவன் மனத்தில் திடீரென ஐய வினா ஒன்று எழுந்தது. சூறாவளி போல சுழன்றடித்தது. கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையானால் கடவுளை சந்தித்து உரையாடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த வினாவிற்கு விடை காணும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டதன் விளைவாகவே எதிர்காலத்தில் இந்து தர்மத்தின் சிறப்பை உலக சமுதாயத்தின் முன்னிலையில் உயர்த்தி பிடித்து பாரதத்தின் சிறப்பை உலகமெங்கும் பேரொளியாக பரவச் செய்தார். அந்த இளைஞர்தான்